வார்த்தையினாலே நீங்கள் ஒருவர் சேர்த்துங்கள் நாம் அதிகமாக சேர்த்து கொடுக்குறோம். அந்த குடும்பத்தை மீண்டுமாக பிரகாசிக்கப்படுவாராக. அதிகமாக என்னுடைய சாட்சி ஐயாவத்திலே நாங்கள் முடித்து ஆரம்பித்தோம். பெத்தேற்கக்கூடிய ஒரு சபை ஆரம்பித்து நாங்கள் முடித்து ஆரம்பிக்கும் போது பலமான பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் எனக்கு நேரிட்டன. அவை 82 அதிகமாக நடந்த ஒரு பயங்கரமான கலவரை எங்களுடைய சபையெல்லாம் எரிக்கப்பட்டது. எங்களுடைய சபைகளில் ஒரு 7 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே எங்களுடைய விசுவாசிகள் தளர்ந்து போகாதபடி அவர்கள் பிரகாசித்தார்கள். அதே இந்த தலைப்புடைய செய்தியில் தான் இன்றைக்கி நான் அதிகமான மத்தியிலே கத்துரை செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு அன்பான சாலமியா அவங்களுடைய சபையார்களும் அவங்களோட சேர்ந்த பணியாளர்களும் இன்றைக்கி அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். இதான் ஒரு பெரிய ஒரு ஆசுவாமான காரியம். நான் நினைத்தேன், எவ்விதமாக அவர் அப்பா இறந்து போனாங்க, அவங்க அம்மா இறந்து போனாங்க, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி இவங்க வச்சுருக்காங்களே, ஒரு கன்வென்ஷனாக வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய இதான் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, இதான் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அவை அந்த அடிப்படையிலே நான் கத்துரை செய்தியை கொடுக்க நான் முன்வருகிறேன். எல்லாம் தலையில் வணங்கி செபிக்கிறோம். இவர்கள் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, தனிமையான இந்த கால வழக்காக சுகத்திருக்கிறோம். நாளை கூட கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக சுகத்திருக்கிறோம். இதுக்கு ஒழுங்குபடுத்துகிற அன்பான தேவனுடைய தாசர்களுக்காக சுபிக்கிறோம். ஆசிர்வதியும் இந்த செய்தியை இவனுக்கு ஆசிரியத்தாரும் இந்த நாமத்தை மயப்படுத்தும். இயேசுநாமத்தால் முடிவெடுக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம். நம்ம ஆபிரகாமும் மைமையும் முன்னால் உண்மையாக கண்டுக்கிறோம். 2 அடி நம்ம லெஸ்ட் இருந்தாலும் வந்து வரலாம். சீக்கிரம் வாங்க. ஆபிரகாம், மைமை, லெஸ்ட் அது சீட்டோட்டே உழைச்சிக்கிற பாஸ்டர் லெஸ்ட் ஐயா அவர்களும் மைலராசும்